கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமாய் பல இடங்களில பலவிதமான மனிதர்கள் மத்தியில நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம். வேதாகமத்திலும் கூட நம்மை போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த சிறுமைப்பட்ட இடத்துல தேவனை சார்ந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்மை சிறுமைப்படுத்துகிற மக்களையே நம்ம பார்த்துக்கிட்டு அல்லது நம்மளுடைய சிறுமையவே நம்ம பார்த்து கொண்டிருந்தோம்னா கட்டாயம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வராது. நாம் சமாதானமான வாழ்க்கையாய் வாழ முடியாது. சங்கீதம் 140வது சங்கீதத்தினுடைய 12வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, சிறுமையானவர்களுடைய வழக்கை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அப்ப சிறுமையானவங்களுக்கு என்று சொல்லி இந்த உலகத்துல யாருமே பேச வரமாட்டாங்க பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வசதியா இருக்கணும், அல்லது பதவியில இருக்கணும், அல்லது உயர் குலத்துல இருந்திருந்தா அவர்களுடைய வழக்கை விசாரிப்பாங்க. ஆனா சிறுமையானவர்களுடைய வழக்கை யார் விசாரிப்பாங்க? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்துல இயேசுவினுடைய சீசர்களே பிறவியிலிருந்தே குருடனாய் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து இயேசுவினிடத்திலே கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இந்த உலகம் இதுதாங்க பார்க்கும். இயேசுவோடு கூட இருந்த சீசர்களே அந்த சிறுமைப்பட்டு இருக்கிற குருடனுக்கு ஆறுதலாக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யாம இவர்கள் ஏதோ புண்ணிய செய்து இல்லது இவர்களுடைய பெற்றோர் ஏதோ புண்ணிய செய்து இப்பேற்பட்ட ஒரு உன்னத நிலைமைக்கு வந்த மாதிரியும் இயேசு இவர்களுடைய புண்ணிய வாழ்வை பார்த்து சீசர்களாய் தெரிந்து கொண்டதையும் போல இந்த குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமான்னு கேட்கிறாங்க. ஒருவேளை பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் பாருங்க. சில குடும்பங்களில் அப்படி நடக்கும். அதாவது காம் எப்படி நோவாவினுடைய நிர்வாணத்தை அறிவித்ததுனால அந்த காமின் சந்ததி ஆகிய கானானியர் பாதிக்கப்பட்டாங்க பாருங்க. அதே மாதிரி சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்கு பதிலாக வேதனையை சம்பாதித்து வைத்துட்டு கொண்டு போயிடுறாங்க. வேணா அதை வேணா ஒத்துக்கொள்ளலாம். ஆனா இவர் பிறவியிலேயே குருடனான மனுஷன், இவன் எப்படி பாவம் செய்து குருடனா பிறக்க முடியும்? ஆனா இன்றைக்கு உலகம் அப்படித்தான் பார்க்கும் பாருங்க. பிறப்பின் அடிப்படையில ஒரு மனிதனை தீர்மானிக்கிற ஒரு உலகம். ஒருவேளை உயர்குலத்துல பிறந்திருந்தாருன்னு வைங்களேன், அவரை மாதிரி புண்ணியவான் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஒருவேளை தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேயோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயோ பிறந்தவர்களையும் இவங்க சிறுமையா பிறப்பின் அடிப்படையை வைத்து சிறுமையா பார்க்கிற ஒரு உலகத்துல இருக்கிறோம். சாரி, எந்த மனிதனும் தன்னுடைய தாயையோ தகப்பனையோ தீர்மானித்து இந்த உலகத்துல பிறக்கிறது இல்லை. தாயின் கருவை உருவாக்கினவர் கர்த்தர், அந்த தாய்க்குள்ள ஒரு குழந்தைய உருவாக்குறவர் அவர் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே அப்படிங்கிறார். அப்ப ஒரு மனிதனை இந்த தாயின் வயிற்றுல உருவாக்கணும், ஒரு ஆணா உருவாக்கணும் அல்லது ஒரு பெண்ணா உருவாக்கணும் என்று தீர்மானித்தது தேவன். அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு மேன்மையாகவோ சிறுமையாகவோ பார்க்கிறவர்கள் தேவனுடைய சத்துருக்களா இருக்கிறாங்க. சொன்னா தேவனுடைய சிந்தைக்கு நேரடியா எதிரடியான சிந்தையா இருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் இயேசு சொல்றாரு, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய செய்கை வெளிப்படும்படியே, மகிமை வெளிப்படும்படியே இப்படி பிறந்தானர். இப்ப எந்த மனிதனாய் இருந்தாலும், ஒருவேளை உயர் குலத்துல பிறந்திருக்கலாம், பெற்றோர் ஒரு உயர் பதவியில இருந்திருக்கலாம், அல்லது ஒன்றுமே இல்லாத இருண்ட ஒரு உலகத்துல ஒரு அறிவும் இல்லாத பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளா இருக்கலாம். நம்மளுடைய பிறப்பினுடைய மேன்மையும் மகிமையும் பிறக்க வைத்த தேவ சமூகத்திற்கு முன்பாக வரும்போது தாங்க அதற்கு நமக்கு தெளிவே கிடைக்கும்.
இன்றைக்கு அநேகருக்கு தேவ சமூகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மகிமையும் மேன்மையும் தெரிய மாட்டேங்குது. உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எதிர்ப்பா இருக்கலாம், இவைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல தான் பாருங்க. சில நேரம் ஒரு நல்ல காரியத்தை கூட நம்ம தீமையாய் பார்க்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்குள்ள இந்த நன்மை தீமை என்கின்ற ஒரு அறிவு வந்துருச்சு. இயேசுவோடு கூட இருந்த சீசர்களுக்கு இயேசுவை போல பார்க்கக்கூடிய ஒரு சிந்தை இல்லைன்னா இயேசு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப தேவன் பிறப்பின் மேன்மையை எங்க காண்பிக்கிறார்னா அவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு மனிதனுடைய பிறப்பின் மேன்மையே தெரியுது. அப்ப கர்த்தர் சிறுமைப்பட்டவனுடைய வழக்கை விசாரிக்கிறார்னா சிறுமைப்பட்டவன் சிறுமையை பார்க்காதபடி கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடணும் பாருங்க. அதே சங்கீத புஸ்தகத்தினுடைய 107வது சங்கீதம் 41வது வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். அப்ப மேன்மையானவர்களைத்தான் இந்த உலகம் உயர்த்தி பார்க்குது, ஆனா சிறுமையானவர்களை கர்த்தரே உயர்த்துவார். இப்ப எப்படியெல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் வழக்கை விசாரித்திருக்கிறாருன்னா, யோசேப்பு எகிப்து தேசத்துல போய் அவருக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அல்லது உறவினர்கள் முறையிலேயோ ஒருவருமே இல்லைங்க. ஆனா ஒருவருமே இல்லாத அந்த இடத்தை தேவனே நிரப்பினாராமா. போத்திப்பார் வீட்டுக்கு வேலைக்கு போன இடத்துல கர்த்தரே அவருக்கு கிருபையை தந்து நல்ல ஞானத்தோடு வேலை செய்து போத்திப்பார் வீட்டிலேயே கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். செய்யாத ஒரு குற்றத்தை அவர் மேல சுமத்திட்டாங்க. அது நிமித்தமா சிறைச்சாலையிலே தூக்கி போடப்பட்டிருக்கிறாங்க. சிறைச்சாலையிலையும் யோசேப்போடு கர்த்தர் இருந்து அங்க சிறைச்சாலை அதிகாரிகள் கண்களை தயவு கிடைக்க பண்ணி ஒரு அடிமையை போல ஒரு கைதியை போல சிறைச்சாலைக்கு கொண்டு போனவர் சிறைச்சாலையின் அதிகாரியை போல கர்த்தர் அங்க உயர்த்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து பார்வோனுக்கு இந்த சொப்பனத்தை விலக்கி கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவருக்கு உயர்வு கிடைத்தது மாத்திரமல்ல, விடுதலை கிடைத்தது மாத்திரமல்ல, ஒரு அற்புதமான ஒரு மனைவி, அதோடு கூட அழகான 2 பிள்ளைகள். 2வது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போதுதான் இந்த யோசேப்பு சொல்றாரு, ஆதியாகமம் 41:52, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டானாமா. அப்ப கர்த்தர் உலக 1000 சிறுமைப்படுத்தி கொண்டு இருந்தால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த சிறுமையில நம்மளுடைய இருதயம் கர்த்தரின் பக்கமா திரும்புவதற்காகவே கர்த்தர் இந்த சிறுமையை அனுமதிச்சு. எப்படி யோசேப்பு சொல்றாரு பாருங்க, சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில யார் மூலமாவது சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல நல்ல உயர் பதவியில இருக்கிறவர்கள் உங்களை சிறுமைப்படுத்தி பார்க்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தார் அழகு இல்லை அல்லது வசதி இல்லைன்னு சிறுமைப்படுத்தலாம். இதே யோசேப்பினுடைய அம்மா கூட பாருங்க, அந்த ராகேல் அழகுள்ள பெண்ணா இருந்தாலாமா. அந்த அழகுள்ள பெண்ணின் மேலதான் யாக்கோபே சிநேகமா இருந்திருக்கிறார். ஆனா யாக்கோபுடைய இன்னொரு மனைவி லேயாள் கண் பார்வையில கூச்ச பார்வையுடையவர்களா இருந்திருக்கிறாங்க. இந்த கண்ணை கர்த்தர் தாங்க அந்த லேயாளுக்கு படைச்சாரு. ஆனா பார்வை சரியா இல்லை அப்படிங்கிறதற்காக, அவள் அழகு இல்லாதவள் என்பதற்காக இந்த யாக்கோபு அழகான ராகேலத்தான் விரும்பிட்டு இருந்தார். ஆனா இந்த லேயாளுக்குள்ள உள்ளான ஒரு அழகு ஒண்ணு இருந்தது பாருங்க. என்ன அழகு அப்படின்னா, இந்த லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்ற போது ஆதியாம புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், என் கணவன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாங்களாமா. யோசிச்சு பாருங்க, இந்த அம்மாவுக்கு கண்ணுதான் சரியில்லை, ஆனா மனசு எல்லாம் கர்த்தர் நிச்சயமா எனக்காக ஒரு காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்காக என் கணவனை திருப்புவார், கர்த்தர்னு ஒருத்தரை முன் வைத்தது தாங்க இந்த அம்மாவினுடைய கண்ணினுடைய அழகு.
இன்னைக்கு கண்களினால எத்தனையோ பேரை கவர்ச்சி பண்ணுகிற ஒரு உலகத்துல இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் பாருங்க நிலைக்காது. இந்த ராகேல இவ்வளவு அழகுள்ளவளா இருந்த போதும் கர்த்தரை தன் மனதுக்குள்ள கொண்டு வரல, கர்த்தரை தன்னை முன்னாடி வைக்கல. இதனால் பல நாள் மலடியாத்தான் இருந்தாங்க. திரும்ப கர்த்தரே நினைத்தருளி ஒரு பிள்ளையை பெற்றா கூட நான் திரும்பவும் ஒருவனை பெறுவேன் என்று மறுபடியும் ஒருவன் பெறுவேன்னு தான் பேர் வச்ச யோசேப்புக்கு பேர் வைத்தாங்களே தவிர கர்த்தரை நினைக்கவே இல்லை. அடுத்து ஒரு பிள்ளை பிறந்த போது கூட கர்த்தர் இந்த பிள்ளைய கொடுத்தாருன்னு கர்த்தரை வைக்கல, துன்பத்துல பிறந்த மகன் பினோனின்னு வச்சாங்க. அப்ப நம்ம வெளித்தோற்றமான அழகை பார்க்கிற இந்த உலகத்துல நாமளும் வெளித்தோற்றமான அழகையே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், கட்டாயம் இந்த உலகத்தோட ஒருவேளை எல்லாரும் போட்டி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையில எத்தனையோ அழகிகள் பாருங்க, வேர்ல்டு மிஸ்ன்னு சொல்றாங்க, நேஷனல் மிஸ்ன்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட உலக அழகிகள் தன் மனதை சரிப்படுத்த முடியாம ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல, ஏதோ ஒரு மன அழுத்தத்துல தற்கொலை பண்ணி கொண்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா உள்ளான அழகையும் சேர்த்தி அலங்கரிக்கிறவருடைய வாழ்க்கையில பாருங்க, இரண்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதனுடைய ரிசல்ட் என்ன? இந்த ராகேல் அவங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்வையும் போய் பார்க்கல, அடுத்து பூரண வயசு வரைக்கும் வாழல, பிள்ளையை பெற்றெடுத்து உடனே அவங்க மரித்து போயிட்டாங்க, கருவாலி மரத்துக்கு கீழே புதைக்கப்பட்டாங்க. ஆனா இந்த லேயாளுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தர் என் சிறுமையை பாப்பார் என்று தன்னுடைய பிள்ளைக்கு ரூபண்டு வைத்தது மாத்திரமல்ல, எல்லா பிள்ளைகள் பிறந்த போதும் இந்த லேயாள் வைத்த பெயருக்கு முன்னணியில கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டே இருந்தது. இதனால இந்த அம்மா எங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அடக்கம் பண்ணப்பட்ட ஈசாக்கு, ரெபேக்காள், சாரால், ஆபிரகாம் அடக்கம் பண்ணப்பட்ட மம்ரேல இருக்கிற மக்பேலாவுல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து இந்த யாக்கோபு கூட எகிப்து தேசத்துல மரணம் அடைஞ்சிருந்தா கூட இந்த யோசேப்பே அவங்க அம்மா கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணாம, அதாவது ராகேல் அடக்கம் பண்ணின கர்வாலி மரத்துக்கு கீழே அடக்கம் பண்ணாம அவங்க அப்பா விரும்பின அந்த லேயால் அடக்கம் பண்ண மக்பேலால போய் அடக்கம் பண்ணி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய சிறுமைக்கு பிரதிபலன் இங்கே கிடைக்காமல் இருக்கலாம், ஆனா சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடைக்கலம் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. இது யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அவங்க மாமாவாகிய லாபான் எத்தனையோ தடவை ஏமாத்தினார். ஏன்னா இவனுக்கு பேசுறக்கோ உதவி செய்யறக்கோ ஒருத்தருமே இல்லைங்க. அதனால ஒரு அடிமை கிடைத்து விட்டான் என்று சொல்லி பல விதங்களில வருமானத்தை ஏமாத்தி ஒரு பிள்ளையை காமிச்சு இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த யாக்கோபு ஒரு இடத்துல சொல்றாரு, ஆதியாகமம் 31:42 வசனத்துல கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் அப்படிங்கிறார். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் யாரு உங்களை சிறுமைப்படுத்தினாலுமே இந்த பூமியில பிறக்க வைத்த கர்த்தர். ரூத்துவின் புஸ்தகத்துல கூட ஒரு சிறுமைப்பட்ட ஒரு சந்ததியில இருந்து கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டு வந்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்த நல்வாழ்வை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. ரூத் 1:4 வசனத்துல நகோமியினுடைய குடும்பத்தார் கணவன் 2 பிள்ளைகளோடு கூட தேசமெங்கு பஞ்சம் வந்ததுனால அவங்க மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாப் தேசத்துக்கு போனது மாத்திரமல்ல, தன்னுடைய 2 குமாரர்களுக்கும் மோவாப் தேசத்திலிருந்து 2 பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இந்த மோவாபியர் யாரு? இந்த மோவாபியருக்கு இஸ்ரவேலருக்கு இருக்கிற ஒரு உறவு முறையை குறித்து வேதம் சொல்லுதுங்க. மோவாபியர் எனப்பட்டவங்க லோத்துவினால ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாய் பிறந்தவங்க. இந்த சபிக்கப்பட்ட சந்ததியாய் பிறந்தவங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு 10 தலைமுறை உள்ளே வரக்கூடாதாமா. இது உபாகம புஸ்தகத்தினுடைய 23:3 வசனத்துல பாக்குறோம். அதாவது இந்த லோத்து பண்ணின தப்புனால அதுல இருந்து வந்த 10 தலைமுறையினருக்கு தேவனிடத்துல தொடர்பே இல்லை. அப்ப யாரோ செய்த பாவத்துக்கு சந்ததிக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சுன்னு. இப்ப 10 தலைமுறை முடிஞ்சிருச்சு. அதாவது லோத்துவின் காலத்துல இருந்தோம் இப்பொழுது இந்த ரூத்துவின் காலம் வரைக்கும் 10 தலைமுறையினர் முடிஞ்சிருச்சு. இப்ப 11, 12வது தலைமுறைக்குள்ள இந்த ரூத்து பிறகுறாங்க. அப்ப எக்ஸ்பைரி ஆயிருச்சு. என்னை குறித்து வைத்திருக்கிற வேதனையான காலங்கள், என்னை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய
எதிரான எனக்கு வந்த கோபாக்கினைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் முன்குறித்த காலம், அதே போல பாபிலோன் தேசத்துல 70 வருடம் அடிமைகளாய் இருப்பார்கள் என்று தேவன் முன்குறித்த காலம். அந்த காலம் முடிகிற வரைக்குங்க அதை விட்டு வேற யாராலும் அந்த மனிதர்களை வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த காலம் நிறைவேறிடுச்சுன்னு வைங்களேன், வேற எந்த மனிதனும் அவர்களை அடிமைப்படுத்தி வைக்கவும் முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த காலமா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து வரப்போகிற 2வது வருகையா இருக்கலாம். அதாவது காலம் நிறைவேறின போது உலகம் அனைத்தையும் தேவன் ஒரு அசைச்சார் பாருங்க. அந்த அசைக்கிற அசைவுக்குத்தான் ரோமர்களுடைய ஆட்சி முறை ஒன்று வந்தது. இந்த ரோம பேரரசு என்ன பண்ணினதுன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை குடிமதிப்பு எழுதப்படும்படி ஒரு சட்டம் இயற்றியது. அப்ப இயேசுவினுடைய முதலாவது பிறப்பை உலகத்தையே என்ன பண்ணினதுன்னா ஒரு அசைவை கொண்டு வந்தது. எல்லோரும் அவர்கள் ஊர்ல போய் அவர்களுடைய குடிமதிப்பின்படி பெயர்களை எழுத போனாங்களாமா. அப்ப தேவனால உலக முழுவதையும் என்ன பண்ண முடியும்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆனா தேவன் குறித்த காலத்துலதான் அது நடக்கும். அதே மாதிரிதான் இயேசுவினுடைய 2ஆம் வருகையின் காலத்துல உலகத்துல நடக்கிற சில சம்பவங்களை குறித்து சொல்றார். அதாவது இயேசுவினிடத்துல அவருடைய சீசர்கள் எருசலேமில கட்டப்பட்டிருக்கிற தேவாலயத்தை காண்பிக்கிறாங்க. இந்த ஆலயம் எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு கற்களினால ஜோடிக்கப்பட்டு ஆலயத்தை பார்த்தாலே ஒரு மகிமையா இருக்குது என்று சொல்லி ஆலயத்தின் வெளிப்புறத்தின் அழகை பார்த்து இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, இந்த ஆலயத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படுகிற ஒரு நாள் வரும் அப்படின்னார். அப்பொழுது சீசர்கள் கேட்கிறாங்க, இது எப்பொழுது நடக்கும்? அதாவது உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய 2ஆம் வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோதுதான் ஆண்டவர் கொடுத்த அடையாளங்கள் இந்த நாட்களில் அப்படியே நடந்து கொண்டிருக்குது பாருங்க. நாட்டிற்கு நாடு யுத்தங்கள் வரும் அப்படின்னார். இந்த யுத்த செய்திகளை நீங்க கேட்பீங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். அது மாத்திரமல்ல, நில அதிர்வுகள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் வரும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், உடனே முடிவு வராதுன்னு பாருங்க. எப்படி மின்னல் ஒரு இடத்திலிருந்து தோன்றி இடத்துக்கு போகுதோ அதே போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்குங்கிறார். அப்ப இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் அத்தனையும் ஆரம்பமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த 2ஆம் வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். எப்படி உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதப்பட அகஸ்வரராயனால கட்டளை பிறக்கப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கு. இதான் காலம் நிறைவேறின போது நடந்த காரியம். அப்ப 10 தலைமுறையினர் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது, எருசலேமுக்கு வரக்கூடாதுங்கிற காலம் போய் இன்றைக்கு தேவாலயத்துக்குள்ள வருவதற்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலகட்டத்துலதான், அதாவது அனுகிரக காலத்துலதான் இந்த ரூத்தே பிறந்திருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 61வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்ட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எதை விவரிக்கிறார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனத்துல ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தேவனுடைய அனுகிரக காலத்தை குறித்தும் உபதேசிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார்கிறார். அப்ப இந்த அம்மா பிறந்ததே ஒரு கிருபையின் காலத்துல பிறந்துட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமா பாருங்க, இந்த நகோமியினுடைய பையன்களை திருமணம் முடிச்சதுனால இப்ப அந்த நகோமியினுடைய 2 பையன்களும் இறந்துட்டாங்க. நகோமியினுடைய கணவனும் இறந்து, நகோமியினுடைய 2 பிள்ளைகளும் இறந்து, இன்றைக்கு ஒரே வீட்டுல 3 விதவைகள் இருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு வேதனையான வாழ்க்கை. ஒரு ஆண் துணையே இல்லாம ஒரு அந்நிய தேசத்துல சிறுமையாய் வாழ்வது எப்பேற்பட்ட காரியம் யோசிச்சு பாருங்க. ஆனா இவைகளின் நடுவுல இந்த நகோமிக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்றும் ஒரு செய்தி வருது.
இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த மோவாப் தேசத்தை விட்டு தன்னுடைய தேசத்துக்கு புறப்படுறாங்க. இந்த புறப்பட்டுகிற போதுதான் தன்னுடைய மருமக்கள் மாறினிடத்துல சொல்றாங்க, அதாவது எங்களுடைய தேசத்துல வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு என்னிடத்துல பிள்ளைகளும் இல்லை. ஒருவேளை எனக்கே கல்யாணம் ஆகி நான் ஒரு குமாரனை பெற்றெடுத்து அதை உங்களுக்கு கட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு வயது அந்த வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதனால உங்கள் இனத்தாரிடத்தில் போய் அவரவருக்கு வேண்டிய மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு பெண் போய் விடுகிறாங்க. ஆனா இந்த ரூத்து நகோமிய பார்த்து சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே ஆனாம் அம்மா, உன்னை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது, நான் உன் கூட பெத்லகேமுக்கு வருவேன் அப்படின்ட்டாங்க. இப்படி யாராவது மருமக்கள் மாறு வாழ முடியுமா? இன்னைக்கு கணவனோடு இருக்கிற மருமக்களே மாமியாரை விட்டு பிரிச்சு தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. மாமியாரை விட்டு பிரிச்சுட்டு போனோம்னா அம்மாவை விட்டே பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு உலகத்துல ஒரு மருமகளை தன் தேசத்தை விட்டு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை இந்த நகோமி வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த கற்புள்ள வாழ்க்கை என்ன அப்படின்னா, இருந்த இடம் மோசமான இடங்க. மோவாப்பியர்களுக்கு வந்து ஒரு ஒழுக்க நெறிகள் கிடையாது பாருங்க. லிவிங் டுகெதர் அல்லது ஒரு மனைவிக்கு 4 கணவன் அல்லது ஒரு கணவனுக்கு 4 மனைவி என்று கலாச்சார சீரழிவு உள்ள ஒரு தேசத்துல போய் குறுகிய காலத்திலேயே கணவனை இழந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்மணி ஒரு பெண்ணு தான் நினைத்திருந்தா மோவாப் தேசத்துல ஒரு ஆணை பார்த்து கல்யாணம் முடிச்சு லைஃப் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாதபடி தன்னுடைய கற்பை காப்பாத்தி கொண்டாங்க பாருங்க. உத்தம விதவையாய் தன்னை காத்து கொண்டாங்க. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, இந்த ரூத்துவினுடைய வாழ்க்கையை பாதிச்சது. இன்னைக்கு எத்தனையோ பேரு பிரசங்கம் பண்ணி ஆத்தும ஆதாயம் நம்ம நினைக்கிறோம். ஆனா 1000 பிரசங்கத்தை உடைய நம்ம வாழ்ந்து காண்பிச்சு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையில மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார் பாருங்க. சிலுவையில இயேசு அவ்வளவு வேதனையின் நடுவுல ஒரு உபதேசமும் பண்ணல பாருங்க. அந்த வேதனைய மிகப்பெரிய உபதேசமா மாறிடுச்சு. அதை பார்த்த ஒரு கள்ளன் தான் சொல்றான், நாமளோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கிறார் என்று தன்னோடு கூட இருந்த இன்னொரு கள்ளனை கடிந்து கொண்டு இயேசுவின் இடத்துல கேட்கிறார், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுகிறார். இப்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு சார்ந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற மனிதரை நம்ம பார்த்ததே இல்லை. இன்றைக்கு சிலுவையில உன்னை பார்க்கிறேன், உன்னை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. சரி, இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு, இனிமேலாவது இயேசுவே உம்முடைய அடிசுவடுகளை பின்பற்றி வர, இந்த மரணத்துக்கு அப்புறமாவது நான் உன்னோடு கூட வாழ, நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணான். இப்ப இயேசு அங்க என்னங்க உபதேசம் பண்ணார்னா, வாழ்ந்து காண்பிச்சார் பாருங்க. தேவன் எனப்பட்டவர் யார், தேவனுடைய ராஜ்யம் எனப்பட்டது எப்படி. அதாவது உபத்திரவத்துல எதை அடக்கிறமோ இல்லையோங்க, நம்மளுடைய 5 புலங்களையும் அடக்கி ஆவியானவருடைய துணையோடு நின்னோம்னா நம்ம மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் நம்மை சுற்றில இருக்கிறவர்களையும் போய் பாதிக்கும் பாருங்க. அதே மாதிரிதான் இங்க நகோமியினுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, கணவன் இறந்து போயிட்டாரு. ஆனா தனக்கு ஒரு கணவனை மோவாப் தேசத்துல தேர்ந்தெடுக்காம ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது இந்த மோவாப்பிய ஸ்திரீ ஆகிய ரூத்தை மிகவும் பாதித்தது. எங்க தேசத்துல இப்படி எந்த தாய்மாரையும் பார்க்கல. அதனால எனக்கு உண்மை நாம் மாமியா பார்க்கல, என்னுடைய வளர்ப்பு தாயா பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு தான் சொல்றாங்க, மரணமே ஆனாலும் உண்மை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுங்கிறாங்க. இப்ப ரூத்தை கூட்டிட்டு தான் இந்த நகோமி பெத்லகேமுக்கு வர்றாங்க. இந்த பெத்லகேம் பேர்பட்டதுன்னா அறுவடையின் காலத்துல வந்திருக்கிறாங்க பாருங்க. நம்ம கர்த்தரை தேடி வந்தோம்னா சில சூழ்நிலைகளை கர்த்தரே நம்ம தேடும்படியாய் ஏற்படுத்துவார். அறுவடை காலத்துல இந்த நகோமியினுடைய ஆலோசனையின்படி வயல்ல கதிர்கள் பொறுக்க போறாங்க. எதிர்பாராத விதமாக போவாசினுடைய வயல்வெளிக்கு போயிட்டாங்க. வேலை கேட்டா வேலை கொடுக்கலைங்க. ஏன் வேலை கொடுக்கலன்னா, இந்த பெண்மணி எனப்பட்டவங்க மோவாப்பிய ஸ்திரீ. இப்ப மோவாப்பியர்
இஸ்ரவேலருக்கு ஒரு அருவருப்பு, ஒரு நாயை போல பார்க்கிறபடினால தன் வேலைகளை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேரு இந்தியாவிலேயே அந்த மாதிரி இருக்கிறாங்க. தன் இனத்தாரை எப்படியாவது வளர்த்தணும். அவனுக்கு வேலை தெரியுதோ வேலை தெரியலையோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அவன் பண்புள்ளவனோ பண்பற்றவனோ, அவன் நம்ம இனத்துல பிறந்துட்டான் சார், அதனால அவனுக்கு எப்படியாவது ஒரு வேலையை கொடுத்து எப்படியாவது அவனை கொண்டு போய் அதுல சேர்த்திருவோம். அது கூட பரவாயில்ல, உலகத்துல கூட பரவாயில்லைங்க. சில ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல கூட ஊழிய காரியங்களில சில பேரை விசாரித்து, அவர் நம்மளுடைய ஊருக்காரா, அவங்க அப்பா நம்மளுடைய இனத்தாரா, அவங்க அம்மா நம்மளுடைய இனத்தாரா, அவர் பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் அல்ல, அவர் ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறார், அவருடைய குடும்ப வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை அல்ல சாட்சி இல்லாத வாழ்க்கை அதெல்லாம் வேண்டாம், அவர் நம்ம இனத்தானார்தான் சேர்த்திக்கும். ஆனா அந்த மனுஷன் அர்ப்பணிக்கப்பட்டவரா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதா, அதை எல்லாம் கவனிக்கிறது இல்ல. பாருங்க, இதுதான் பாருங்க தேவனுக்கு எதிரான சில சிந்தைகள். இயேசுவினுடைய ஊழியத்துல பாருங்க எல்லோரையும் சேர்த்துக்கிட்டார். அதுல ஒரு கானானிய சீசன் ஒருத்தர் இருந்தா, சிமியோன் எனப்பட்ட ஒரு கானானியன் இருந்தா. நம்ம இப்ப கானானியர்களை எல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? வேதாகமத்துல இயேசுனுடைய பிறப்பு லிஸ்ட்ல வந்த 4 பெண்கள் மிக மிக முக்கியமானவங்க. இந்த 4 பெண்களுமே புறஜாதியர் தான். வேதம் சொல்லுதுங்க, இந்த ரூத்து மோவாபிய தேசத்து ஸ்திரீ. இந்த ரூத்து தான் போவாச கல்யாணம் முடிக்கிறாரு. இந்த போவாசுக்கு ரூத்துவுக்கும் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் தான் ஈசாயினுடைய வழியில வர தாவீது. அடுத்து பத்சேபால் பாருங்க, இந்த பத்சேபால் யாருன்னா ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவி. அப்ப அந்த அம்மா புறஜாதியர். இப்ப கர்த்தர் சகல ஜனங்களையும் தம்மை போல பார்க்க வச்சிருக்கிறார். அதாவது நல்லோருக்கும் அவர் தேவனா இருக்கிறார், தீயோருக்கும் தேவனா இருக்கிறாருங்க. அவர் தயால குணமுள்ளவரா இருக்கும்போது நம்ம எதை பார்க்கணும்னா, தேவனை போல இவர்கள் எவ்வளவு அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, இவர்களுக்கும் தேவனுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது, அதை பார்க்கணுமே தவிர நம்மளுடைய இனப்பிறப்பின்படி நம்ம பார்க்கவே கூடாது. பாருங்க, கர்த்தர் சாமுவேலின் மூலமா சவுலுக்கு சொல்லி அனுப்புற ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? நீ இங்கிருந்து புறப்படுகிற போது ராகேலின் கல்லறைக்கு போவ, அங்க ஒரு சில காரியங்கள் நடக்கும். அடுத்து தாபோரின் சமபூமிக்கு போவ, அங்க ஒரு சில காரியங்கள் நடக்கும். ஆனா அதோட நின்றாதபடி நீ பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ள போனீன்னா, அந்த தீர்க்கதரிசிகளின் மேல வரக்கூடிய ஆவியானவர் ஓ மேலேயும் வருவார், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் அப்படின்னாரு. வேறு மனுஷன் அப்படின்னா தேவன் அதுவரைக்கும் இஸ்ரவேலை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப தன்னுடைய ஸ்தானத்துக்கு இந்த சவுலை ராஜாவாக்குறார். அப்ப இந்த தேவ ஆவி இல்லாமல் இருந்தா இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தை மாத்திர ஃபேவரட் பண்ணிட்டு மற்ற 11 கோத்திரத்தையும் அற்பமா பாத்திரக்கூடும். அதனால தேவ ஆவி வரும் பொழுதுதான் எல்லாரையும் ஈக்குவலாட்டியா பராபர பார்க்க முடியும்னு சொல்லி அனுப்புனார். ஆனா பெத்லகேமில இருக்கக்கூடிய இந்த போவாசின் வயல்வெளியில வேலை பார்க்கிறவங்களுக்கு அந்த இருதயம் இல்லை. பாருங்க, இந்த பெண்மணி மோவாபிய ஸ்திரீன்னு வேலையே கொடுக்கல. ஆனா அந்த தோட்டத்தின் முதலாளியாகிய போவாஸ் விசாரிக்கிற போது தோட்டத்துல புதிதாக ஒரு பெண் இருக்கிறாங்க. யார் எவர் என்று விசாரித்தா இந்த பெண்மணி தான் மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்து என்று அறிமுகப்படுத்துறாங்க. யோசிப்பார், அறிமுகமே ஏதோ தெரியலங்க, ஏதோ ஒரு பெண்ணு வந்திருக்குது, ஏதோ முன்பின் தெரியாத பொண்ணுனாலும் பரவாயில்ல, அறிமுகமே பாருங்க மோவாபியரோடு இந்த பெண்ணை கொண்டு வர்றாங்க. அப்பதான் இந்த போவாஸ் அந்த பெண்மனுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறாங்க. பெண்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், அதுபோல கணவன் இறந்த உடனே மன விருப்பப்படி வேற யாரையாவது திருமணம் முடித்திருக்கலாம். ஆனா இந்த நகோமியை பின்பற்றி தேவனுக்காக பெத்லகேமுக்கு வந்த உன்னுடைய அர்ப்பணிப்பை நான் கனம் பண்றேன். அது மாத்திரமல்ல, இங்க கூட எத்தனையோ பெண்கள் மோசமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவைகளின் நடுவுல தன்னுடைய மாமிக்காக வேலை செய்ய இங்க வந்த பாரு, உன்னுடைய 2வது அர்ப்பணிப்பு மேன்மைக்குரியது என்று சொல்லி இந்த போவாஸ் என்ன பண்றாருன்னா அந்த வயல்லையே விடுபட்ட கதிர்களை பொறுக்கும்படியா சொல்றார். அதோடு கூட வேலையாட்கள் இடத்துல சொல்லும் போது இந்த பெண்ணுக்காக சில கதிர்கட்டுகளை நீங்கள் விட்டுக்கொண்டே போங்கள் அப்படிங்கிறார். இதுதாங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமானவர். இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில சிறுமையை பாருங்க. பிறப்பு இந்த அம்மா தீர்மானிக்கல. இந்த பெண்மணி மோவாப் தேசத்துல பிறக்க வைத்தவர் கர்த்தர்.
அது மாத்திரமல்ல, இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு கணவன் கிடைச்சிட்டாரு, நல்ல கர்த்தரை அறிந்த குடும்பத்துல வந்த கணவன் கிடைச்சிட்டாருன்னு நினைச்சா எதிர்பாராத விதமா அவர் இறந்தே போயிட்டாரு. இப்ப விதவை ஆயிட்டாங்க. இப்ப விதவையானது இந்த அம்மானுடைய சிறுமை, அடுத்து பெண்ணா பிறந்தது சிறுமை. ஆனா இவைகளின் நடுவுல தன்னுடைய அர்ப்பணிப்பை புரிந்து கொள்ளாத ஒரு வேலை ஸ்தலத்துல வந்துட்டு இந்த மக்கள் வேலை கூட கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. ஆனா எந்த வயல்வெளியில இந்த அம்மாவை சிறுமையாய் பார்த்தாங்களோ, இவள் மோவாபிய ஸ்திரீ, ஒரு கணவனை கொன்றதற்கு சமானமான விதவையான ஸ்திரீ என்று அற்பமா பார்த்து கொண்டிருந்த அதே வயல்வெளிக்கு பின்னாட்களில முதலாளியாய் கர்த்தர் மாற்றி இயேசுவினுடைய பிறப்புல இந்த அம்மாவினுடைய பெயரை உள்ள கொண்டு வந்து சேர்த்திட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுதுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். இந்த நாட்களில யார் உங்களை சிறுமைப்படுத்தினாலுமே அவர்களை நீங்க நோக்கி பார்க்காதபடி சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. கட்டாயம் கர்த்தர் இந்த ரூத்துவுக்கு உதவினவர். எல்லாராலும் அற்பமா பார்க்கப்பட்ட இடத்துல எல்லோரையும் போஷிக்கக்கூடிய ஸ்தானத்துல உயர்த்தின கர்த்தர் உங்களையே உயர்த்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே, குடும்பத்தாரால சிறுமைப்படுத்தப்பட்டு, வேலை ஸ்தலத்துல சிறுமைப்படுத்தப்பட்டு, பிறப்பில சிறுமைப்படுத்தப்பட்டு, ஆண்டவரே இந்த நாட்களில கலங்கி கொண்டு ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர் என்பதை உணர்த்தியதற்காய் நன்றி. வருகிற நாட்களில உம்முடைய அடைக்கலத்துல வாழ்ந்து சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தராலே பழுகவும் பெருகவும் கர்த்தரே நீர் உதவி செய்வீராக. யோசேப்புக்கு உதவினவர், ஆண்டவரே யாக்கோபுக்கு உதவினவர், லேயாளுக்கு உதவினவர். இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவிவராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.